நீங்கள் ஊராட்சி செயலாளர் பணிக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுருந்தீங்களா? உங்களுக்கு நான் இன்டர்வியூ இன்னைக்கு 12ஆம் தேதி டிசம்பர் 12 2025 அன்னைக்கு நடைபெறத்தா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னு கேட்டால் மிகப்பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. இன்னைக்கு நடக்க இருந்த இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த இன்டர்வியூ என்னைக்கு நடைபெறும்ன்றத தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. இது என்ன காரணங்களுக்காக ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்வாக காரணங்களுக்காக ஒத்தி வச்சிருக்கா அந்த அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து இந்த ஆல் டிக்கெட்டே வராமல் இருந்தது. அது போல இருக்கு அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன், மிகப்பெரிய சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸில் நீங்கள் எத்தனை பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர், நீங்கள் இதில் எத்தனாவது ரேங்க் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இப்போ அதுக்குண்டான லிங்க் ஆன்லைன்லேயே வெளியிட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ஊராட்சி செயலாளர் பணிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேர் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனாவது ஆளாக வந்திருக்கீங்கன்ற ரேங்க்கும் தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கப்புறமா இந்த நேர்முக தேர்வு எப்போ நடைபெறும்ன்றத தேதி குறிப்பிடாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த தேதி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த அஃபிஷியல் சைட்டை தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தகவல் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடிக்கடி பாருங்கள். இதுக்குண்டான அப்டேட் நாங்கள் உங்களுக்கு அங்கே அஃபிஷியல் சைட்டில் அப்டேட் ஆன உடனே நாங்கள் அப்டேட் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.